ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று பெயர் ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ಅಬ್ರಹಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಆತನು ದೇವನ ಸ್ನೇಹಿತನಿಂದ ಆತನಿಗೆ ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஏன் எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனானான் என்று நம்ம பார்த்தோம் என்றால், ಹೇಗೆ ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಸ್ನೇಹಿತನಿದ್ದನೆಂದು ನಾವು ನೋಡಿದರೆ, ஆபிரகாமுடைய வாழ்க்கையே அவன் ஒரு அநேகரை சந்திக்கிற ஒரு மனிதனாக முதலாவது நாம பார்க்கிறோம். ಅಬ್ರಹಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವನ ಅನೇಕರನ್ನು ಸಂಧಿಸುವವನಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவன் சகோதரர்களை நேசிக்கிறவனா இருக்கிறான். ಅವನು ಸಹೋದರರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இன்னும் சொல்ல போனா, ಇನ್ನು ಹೇಳಬೇಕೆಂದರೆ அந்நியர்களை கூட அவன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நண்பனாக மாறுகிறான். ಅನ್ಯರನ್ನು ಕೂಡ ಆತನು ಸ್ವೀಕರಿಸಿ ಅವರಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಬದಲಾದನು. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, அவன் அந்த காலத்துல வாழ்ந்தது கூடாரம் தான். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಿದ್ದ ಗುಡಾರಗಳಲ್ಲಿ. அந்த கூடாரத்துக்கு முன்பாக மரங்களை நட்டு வைத்தான். ಆ ಗುಡಾರದ ಮುಂದೆ ಅವನು ಮರಗಳನ್ನು ನೆಟ್ಟನು. மரங்கள் நடுவதற்கு என்ன அது ஒரு பெரிய விஷயமா நீங்க கேட்கலாம். ಆ ಮರಗಳನ್ನು ನೆಡುವುದಕ್ಕೆ ಅದೊಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯವೆಂದು ನೀವು ಕೇಳಬಹುದು. அவன் இருந்த இடம் பயங்கரமான வறட்சியான வறண்டு போன ஒரு பூமಿ. ಅವನು ಇದ್ದಂತ ಸ್ಥಳವು ಬಹಳ ಬರಗಾಲದಿಂದ ತುಂಬಿದಂತ ಒಂದು ಬರಡು ಭೂಮಿ. ಅದು ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ இருக்கக்கூடிய தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூமி. ಅದು ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ದಕ್ಷಿಣ ಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಭೂಮಿ. அந்த இடத்துல அது என்ன ஒரு விசேஷமான இடம்னு சொன்னா, ಆ ಒಂದು ಸ್ಥಳವು ಏನು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಸ್ಥಳವೆಂದು ಹೇಳಿದರೆ, எகிப்தில இருந்து போறவங்க மற்ற தேசத்திலிருந்து வர்றவங்க சீரியாவுக்கு போகணும்னு சொன்னா அந்த ரூட்ல தான் போவாங்க. ಎಗಿಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಂದವರು, ಬೇರೆ ಮಾರ್ಗಗಳಿಂದ ಬಂದವರು ಸಿರಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದರೆ ಆ ಮಾರ್ಗವಾಗಿಯೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕು. போற வழியில அவங்களுக்கு பாலைவனங்கள் அதிகமாக இருக்கும், வறட்சியா இருக்கும், தண்ணி கிடைக்காது. ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮರಳುಗಾಡುಗಳು ಅಧಿಕವಾಗಿರುತ್ತದೆ, ನೀರು ದೊರಕುವುದಿಲ್ಲ, ಬರಗಾಲವಾಗಿರುತ್ತದೆ. எங்கேயாவது ஒரு பச்சை பசேர்னு ஒரு மரம் இருந்தா அங்க ஜனங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த நிழல்ல இருந்துட்டு போவாங்க. ಎಲ್ಲಿಯಾದರೂ ಒಂದು ಮರವು ಹಚ್ಚ ಹಸಿರಾಗಿ ಕಂಡರೆ ಆ ಒಂದು ನೆರಳಿಗೆ ಬಂದು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ನಂತರ ಮುಂದಕ್ಕೆ ಅವರು ಪ್ರಯಾಣವನ್ನು ಬೆಳೆಸುವರು. அங்க யாராவது குடிசை கிடிசை போட்டிருந்தாங்கன்னா, டென்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಗುಡಾರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ನೀರನ್ನು ಕೇಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. ஆனா யாரும் அந்நியர்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கஷ்டமா இருக்குது. ಆದ್ರೆ ಅನ್ಯರಿಗೆ ಯಾರು ನೀರನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೀರಿನ ಪ್ರಭಾವ ಬರಗಾಲ ಇರುವುದರಿಂದ. யாரும் நைட்ல படுக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இருக்கிறது சின்ன டென்ಟಾ இருக்கும். ನೈಟ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಯಾರಾದರೂ ಬಂದವರಿಗೆ ಮಲಗುವುದಕ್ಕೆ ಅವರ ಸ್ಥಳವನ್ನು ಅವಕಾಶ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಗುಡಾರಗಳು ಚಿಕ್ಕದಾಗಿರುವುದರಿಂದ. இப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஜனங்கள் கிராஸ் பண்ற அந்த இடத்துல, ಈ ವಿಧವಾಗಿ ಜನರು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋಗುವಂತಹ ಒಂದು ಕ್ರಾಸ್ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ಯೆಹೋವನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த இடம் பெயர் செபாவாக மாறியது. ಆ ಒಂದು ಸ್ಥಳವು ಬೇರ್ಷೆಬಾ ಆಗಿ ಅದು ಬದಲಾಯಿತು. அந்த இடத்துல ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ அவன் ஒரு கிணறை வெட்டினான், தண்ணீர் சுரந்து வந்தது. ಅಲ್ಲಿ ಅವನು ಒಂದು ಬಾವಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಅವನು ತೋಡಿದನು, ಅಲ್ಲಿ ನೀರು ಬಹಳ ಬುಗ್ಗೆಯಾಗಿ ಉಕ್ಕಿ ಬಂದಿತ್ತು. அந்த தண்ணீரினுடைய ஆசீர்வாதம் தான் அங்கே மம்ரே என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு தோப்பு அங்கு உண்டாகி விட்டது. ಆ ಬಾವಿಯ ನೀರಿನ ಪ್ರಯುಕ್ತವಾಗಿ ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಮಮ್ರೆ ಎಂದು ಹೆಸರು ಬಂದಿತ್ತು. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಗಿಡಗಳನ್ನು ನೆಟ್ಟು ಅದೊಂದು ತೋಪನ್ನಾಗಿ ಅಲ್ಲಿ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿದನು. அந்த மரத்தின் கீழே நிழலிலே ஜனங்கள் அப்பா அருமையா இருக்கு, யாருப்பா இப்படி நட்டு வச்சுன்னு சொல்லி ಸಂತೋಷಪಡುவார்கள். ಆ ನಡು ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ಜನರು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬರುವಾಗ ಒಂದು ಮರದ ನೆರಳಿಗೆ ಬಂದು ನಿಂತಾಗ, ಅಯ್ಯೋ ಅಪ್ಪ ಯಾರೋ ಇಲ್ಲಿ ಒಂದು ಮರವನ್ನು ನೆಟ್ಟಿದ್ದರಿಂದ ಅಲ್ಲಿ ಬಂದು ತಂಗಿ ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. பயந்தில் சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ அப்பா அப்படி சொல்ல, ஆஹா கடவுளே நன்றி உனக்கு அப்படிங்கிற மாதிரி. ಆ ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಆ ವಿಧವಾಗಿ. எந்த ஒரு புண்ணியவானன் மாதிரி மரத்தை நட்டு வச்சானோ தெரியலையே, சந்தோஷமா இருக்கு. ಯಾವ ಪುಣ್ಯವಂತನಲ್ಲಿ ಒಂದು ಗಿಡವನ್ನು ನೆಟ್ಟಿದ್ದಾನೋ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿದೆ. பயங்கரமான உஷ்ண காலத்திலே வெயில் மண்டே புழகிற நேரத்துல அந்த ஜனங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படி ஒரு பரலோகத்துக்குள்ள வந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ಆ ಭಯಂಕರವಾದ ಉಷ್ಣದ ಒಂದು ಗಾಳಿಯಲ್ಲಿ ಮತ್ತು ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ಜನರು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಾಗ ನೆರಳನ್ನು ನೋಡಿದಾಗ ಅವರಿಗೆ ಎಷ್ಟೋ ಆನಂದವಾಗುತ್ತಿತ್ತು. அந்த இடத்துல தான் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தை எதிர்த்தாப்புல போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನು ಗುಡಾರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಅದರ ಎದುರಿನಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் பகலிலே உஷ்ண வேளையிலே தன்னுடைய கூடார வாசலிலே தன் வீட்டுக்கு வெளியிலே உட்கார்ந்திருந்தான்.
ಅಬ್ರಹಾಮನು ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ಮಮ್ರೆ ತೋಪಿನ ಆ ಗುಡಾರದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಾಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟನು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அவன் வீட்டு வழியாக அந்த நிழலுக்குள்ளே ஜனங்கள் கடந்து போவதை பார்த்து கொண்டே இருப்பான். ಅವರ ಮನೆಯ ಮುಂದೆ ಜನರು ಮರದ ನೆರಳುಗಳಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಕುರಿತಿರುತ್ತಾನೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தூரத்துல யார் வந்தாலும் சரி, ದೂರದಲ್ಲಿ ಯಾರೇ ಬಂದರೂ ಸರಿ, வாங்க 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 ஐயா வாங்க ஐயா வாங்க என்று கூப்பிடுவான். ಬನ್ನಿ 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 ಅಯ್ಯ ಬನ್ನಿ ಎಂದು ಅವನು ಕೂಗುತ್ತಾನೆ. ஐயா அப்படின்னா மரியாதையா நம்ம சொல்றதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம்? ಅಯ್ಯ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ, ಮರ್ಯಾದೆಯಿಂದ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಯಾವ ಪದವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ? கன்னடத்தில் என்ன சொல்லுவோம்? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತೇವೆ? ಸ್ವಾಮಿ. சுவாமி. எக்ஸாக்ட்லி அதே வார்த்தை தான் இங்க ஆபிரகாம் பயன்படுத்தினான். ಅದೇ ಒಂದು ಪದವನ್ನು ಅಬ್ರಹಾಮನು ಎಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿದನು? சுவாமிகளே பன்றி, ஐயா பன்றி, ஒடையா பன்றி, ಅಡೋನಾಯ್ பன்றி. ಅಯ್ಯ ಬನ್ನಿ, ಸ್ವಾಮಿ ಬನ್ನಿ, ಅಡೋನಾಯ್ ಬನ್ನಿ, ಒಡೆಯನೇ ಬನ್ನಿ. யாருன்னே தெரியாது. ಅವ್ರು ಯಾರೆಂದು ತಿಳಿಯೋದು. அவங்க அந்நியர்கள். ಅವರು ಅನ್ಯರು. இன்னைக்கு இப்படி வராங்க, நாளைக்கு வேற எங்கேயாவது போயிட்டு இருப்பாங்க. ಈ ದಿನ ಅವರು ಬರುತ್ತಾರೆ, ನಾಳೆ ಬೇರೆ ಯಾವುದೋ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆபிரகாம் இப்படிப்பட்டவர்களை அவன் வரவேற்கிறவனாக, பேசிக் கொடுக்கிறவனாக, அவர்களுக்கு உபச்சரிக்கிறவனாக இருக்கிறான். ಅಬ್ರಹಾಮನು ಈ ವಿಧವಾಗಿ ಬರುವವರನ್ನು ಮಾತನಾಡಿಸುವನಾಗಿ, ಉಪಚಾರ ಮಾಡುವನಾಗಿ, ಅವರನ್ನು ಕರೆದು ಕೂಡಿಸಿ ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದನು. நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் அடையாளம் ಕಾಟ್ರಾರ್ தெரியுமா உங்களுக்கு? ನಾವು ಯಾರ ಮಕ್ಕಳೆಂದು ಯೆಹೋವನು ನಮಗೆ ಗುರುತನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾನೆ, ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? இவன் யூதன், இவன் அந்நியன் அப்படி ஆண்டவர் சொல்றதுக்கு பதில் இவனும் ஆபிரகாமுக்கு புத்திரனா இருக்கிறானே, ಇವನು ಯಹೂದ್ಯನು, ಇವನು ಅನ್ಯನು ಎಂದು ಅವಿಧವಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಇವನು ಕೂಡ ಅಬ್ರಹಾಮನ ಮಗನಾಗಿದ್ದಾನಲ್ಲ, ಇವಳು ಕೂಡ ಆಬ್ರಹಾಮಿನುடைய ವಂಶದಲ್ಲಿ வந்தவளாக இருக்கிறாளே, ಇವಳು ಕೂಡ ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದಲ್ಲಿ ಬಂದವಳಾಗಿದ್ದಲ್ಲವೇ? எதை பார்த்து அப்படி சொல்றாரு? ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಅವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ? ஆபிரகாமின் இடத்துல இருக்கிற ஒரு குணம் இவள்கிட்டையும் இவன்கிட்டையும் இருக்கிறதே என்று இயேசு சொல்கிறார். ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿರುವಂತಹ ಗುಣವು ಇವನಲ್ಲಿಯೂ ಇವಳಲ್ಲಿಯೂ ಇದೆ ಎಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆபிரகாம் என்னப்பா குணத்தை ஆண்டவர் பார்த்தாரு? ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿ ಏನು ಗುಣವನ್ನು ದೇವರು ನೋಡಿದನು? ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வரவேற்கிறோம், ಬರಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಸ್ವಾಗತಿಸುತ್ತಾನೆ, ಫ್ರೆಂಡ್ಸ್ பண்ணிக்கிறோம், ಸ್ನೇಹಿತನನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அந்நிய அவன் யாரு, எந்த ஜாதி, எந்த ஊர், நமக்கு எதுக்கே அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான் விடு, அப்படி அவன் இல்லை. ಅವನು ಯಾರೋ, ನಮಗೇನು ಗೊತ್ತುಂಟು, ಅವನಿಗೂ ನನಗೆ ಏನು ಸಂಬಂಧವಿದೆ ಎಂದು ಆ ವಿಧವಾಗಿ ಅವನು ಇರಲಿಲ್ಲ. சமாரியா ஸ்திரியா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி குடுக்குறியாம்மா? ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ರು ಸರಿ, ನನಗೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನು ಕುಡಿತೀಯಮ್ಮ? உங்க வீட்டுக்கு நான் வரேன், எனக்கு நீ சோறு போடுவியா? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ನಾನು ಬರುತ್ತೇನೆ, ನನಗೆ ಊಟ ಕೊಡುತ್ತೀಯಾ? சுக்கா ரொட்டி பண்ணி கொடுப்பியா நீ எனக்கு? ಸುಕ್ಕ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಡುತ್ತೀಯಾ ನನಗೆ ನೀನು? ஈரல் வறுத்து கொடுங்க பிரதர், வீட்டுக்கு வந்தா. ಲಿವರ್ ಅನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಫ್ರೈ ಮಾಡಿಕೊಡಿ ಬ್ರದರ್, ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ. அப்படிலாம் எதுக்கு கேட்கறேன்னு நினைச்சு இப்ப யோசிக்கிறீங்களா? ಆ ವಿಧವಾಗಿ ನಾನು ಹೇಗೆ ಕೇಳುತ್ತೇನೆ ಎಂದು ಇವಾಗ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? எங்க வீட்டுல எனக்கு கிடைக்காத இதெல்லாம் ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲವೇ? ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ பண்றது ஆபிரகாமினுடைய குணம். ಸ್ನೇಹವನ್ನು ಬೆಳೆಸುವುದು ಅಬ್ರಹಾಮನ ಒಂದು ಗುಣವು. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாருக்கும் உபசரிக்கிறது ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம். ಮೇಲು ಕೀಳೆಂಬ ನೋಡದೆ ಎಲ್ಲರನ್ನೂ ಸರಿಸಮವಾಗಿ ನೋಡುವುದು ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ವಿಶ್ವಾಸವು. மட்டன் குழம்பு செஞ்சு கொடுப்பியா? ಮಟನ್ ಸಾರು ಮಾಡಿಕೊಡುತ್ತೀಯಾ? ஏன் பாஸ்டர் உங்க வீட்டுல மட்டனை வாங்கி உங்க வீட்டுக்காரಮ್ಮ செஞ்சு கொடுக்க மாட்டாங்க? ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಗಸರು ನಿಮ್ಗೆ ಮಟನ್ ಸಾಂಬಾರ್ ಮಾಡಿಕೊಡೋದಿಲ್ಲವೇ? இல்ல இல்ல, எங்க வீட்டுல எல்லாமே கிடைக்குது, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸಿಗುತ್ತದೆ. இருந்தாலும் நீ உன்னுடைய ಟೇಸ್ಟ್ ಉಂಗ வீட்டுல இருந்து நான் கொஞ்சம் சாப்பிடணும்ப்பா. ಆದರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಮನೆಯ ರುಚಿಯನ್ನು, ನಿಮ್ಮ ಕೈ ರುಚಿಯನ್ನು ನಾನು ನೋಡಬೇಕಮ್ಮ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು கேக்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது கொடுங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಕೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಿದೆ ಅದನ್ನು ಕೊಡಿರಿ. எதுக்கு? ಏತಕ್ಕಾಗಿ? அவருக்கு சக்தி இல்லையா சாப்பிடுறதுக்கு? ಅವರಿಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲವೇ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ? நீங்க உபசரிக்கிறீங்களா இல்லையாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ನೀವು ಉಪಚಾರ ಮಾಡುತ್ತೀರಾ ಇಲ್ಲವೆಂಬುದನ್ನು ನಿಮಗೆ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. சில பேர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ಕೆಲವರು ಕೇಳಿದರೂ ಕೊಡುವುದಿಲ್ಲ, வாங்கன்னு கூப்பிடுறதில்ல, ಬನ್ನಿರೆಂದು ಕರೆಯುವುದಿಲ್ಲ, வந்தாலும் கண்டுக்காத விட்டுறது, ಬಂದರೂ ಕೂಡ ಅವರನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳದಂತೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದು. ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ಅಬ್ರಹಾಮನು ಯಾವ ವಿಧವಾದವನು ಗೊತ್ತುಂಟೆ? he makes friends
with the people. எல்லா ஜனங்களையும் அவன் சிநேகிதனாக மாற்றிக் கொள்கிறவனாக, உபசரிக்கிறவனாக, வரவேற்கிறவனாக காணப்படுகிறான். ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಸ್ನೇಹ ಬೆಳೆಸುವವನಾಗಿ, ಉಪಚಾರ ಮಾಡುವವನಾಗಿ, ಕರೆಯುವವನಾಗಿ, ಆದರಣೆ ಕೊಡುವವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 1-2 ವಚನಗಳು. ಇಬ್ರಿಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯಗಳು. ಇಬ್ರಿಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯಗಳು. ಸಹೋದರ ಸ್ನೇಹವು ನೆಲೆಯಾಗಿರಲಿ. ಅದು ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಓದಬೇಕು. ಸಹೋದರ ಸ್ನೇಹವು, ಸಹೋದರ ಸ್ನೇಹ ಹಂಗೆ ಅಲ್ಲ, ಸಹೋದರ ಸ್ನೇಹವು ನೆಲೆಯಾಗಿರಲಿ. ನೆಲೆಯಾಗಿ ಇರಲಿ ಅಂದ್ರೆ ಪ್ರತಿದಿನ ನೀನು ಅದನ್ನು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬೇಕು. ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡುವುದನ್ನು ಮರೆಯಬೇಡಿರಿ. ಸತ್ಕಾರ್ಯ ಮಾಡುವುದನ್ನು ಮರೆಯಬೇಡಿರಿ, ಹೋಗಬಾರದು. ಅದನ್ನು ಮಾಡುವಲ್ಲಿ ಕೆಲವರು ತಿಳಿಯದೆ ದೇವದೂತರನ್ನು ಸತ್ಕರಿಸಿದ್ದಾರೆ. ದೇವರಿಂದ ಕಲಿಸಲ್ಪಟ್ಟ ಆಳುಗಳನ್ನು ಕೂಡ ಉಪಚರಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟವರನ್ನು ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಉಪಚಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ತಮಿಳ ವಾಸಿಂಗ. சகோதரரே, சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. தப்பா வாசிக்கிறீங்களே. சகோதர சிநேகம் அப்படி வடிக்கணும். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. நிலைத்திருக்க கடவுள் அப்படின்னா நிலையா இருக்கணும்னா அதை செஞ்சுக்கிட்டே நிறுத்தாம இருக்கணும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். எதையா? அந்நியரನ್ನು உபசரிக்க. நல்ல படிங்க, திருப்பி படிக்கன்னு அர்த்தம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். தெரியாதவர்களை கூட நீங்க கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்க உபச்சாரம் செய்கிறதை விட்டு விடாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது. தெரியாமையே என்ன யாருன்னு கூட தெரிஞ்சுக்காமையே, யாருங்க நீங்க, எங்க இருந்து வரீங்க கூட தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவ தூதர்களையும் கூட அவர்கள் உபசரித்திருக்கிறார்கள். ಯಾರ ಪತ್ತಿ ಎಬ್ರಿಯ ನಿರುಬಂ சொல்லுது தெரியுமா? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ ಹೇಳುತ್ತಿದೆ ಗೊತ್ತುಂಟಾ? Abraham and his descendants. ஆபிரகாமையும் ஆபிரகாமை போல வாழுகிற விசுவாசிகளையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಅಬ್ರಹಾಮನಂತೆ ಬಾಳುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಕುರಿತು ವೇದವು ಹೇಳುತ್ತಿದೆ. ಕರ್ತனுடைய பிள்ளைங்க யாரா இருப்பாங்க? ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾರಾಗಿರುತ್ತಾರೆ? மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய், வரவேற்கிறவர்களாய், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿ, ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿ, ಸ್ವೀಕರಿಸುವವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. அவர்கள் அந்நியர்களை கூட தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவசியமே தெரியாது. நீ யாரெல்லாம் பரவாயில்ல, வாங்க உட்காருங்க, வாங்க என்று அழைக்கிறவர்களாய் இருப்பார்கள். ಅವರು ಅನ್ಯರನ್ನು ಕೂಡ ಅವರು ಯಾರು ಏನೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಅವರನ್ನು ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. யாருனாலும் எடுத்துட்டு போறாங்க. ಯಾರಾದರೂ ಸರಿ. என் வீட்டுக்கு முன்னாடி போறீங்களா? ನಮ್ಮ ಮನೆ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? வாங்க 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 ஐயா, வாங்க ஐயா, ಬನ್ನಿ 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 ಸ್ವಾಮಿ, ಬನ್ನಿರಿ ಬನ್ನಿರಿ. அவங்க ஆபிரகாமை பார்த்து என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில போயிட்டே இருப்பாங்க. ಅವರು ಅಬ್ರಹಾಮನ ನೋಡಿ ಏನಿ ಸಾರ್ ನೀವು ಹೆಂಗಿದಿರಿ ಹೇಗಿದಿರಿ ಎಂದು ಅವರು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಅವರ ಪಾಡಿಗೆ ಅವರು ಹೋಗುತ್ತಲೇ. ஆனா ஆபிரகாமுடைய வேலை என்னன்னா, ಆದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನ ಒಂದು ಕೆಲಸವು ಏನೆಂದರೆ, ಯಾರೋ ದೂರத்துல வராங்க போல தெரியுது. ಅಯ್ಯೋ ಎಲ್ಲೋ ಅಲ್ಲಿಂದ ದೂರದ ಯಾರೋ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அடடா யாரோ வராங்க போல தெரியுது. ಅಯ್ಯೋ ಯಾರೋ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ ದೂರದಿಂದ. ஐயோ நான் ஓடி அப்படி இல்ல, அப்படி அந்த வார்த்தையை சொல்லல. ಅಯ್ಯೋ ನಾನು ಓಡಿ ಔಷಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ரொம்ப எச்சரிக்கையா சொல்லணும். நான் ஒன்னு சொன்னா இவர் வேற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப ஆஹா யாரோ வர மாதிரி தெரியுது. ಆಹಾ ಯಾರೋ ಬರುವಂತೆ ಕಾಣುತ್ತಿದೆ. ரெடி பண்ணு, ಸಿದ್ಧ ಮಾಡು. வாங்க 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 வாங்க, ಬನ್ನಿ 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 ಬನ್ನಿ. வெயில் நேரத்துல மண்டை புழக்குது. இப்படி வந்துட்டீங்களா, வாங்க வாங்க. இந்த மரத்துக்கு அடியில் அப்படியே நான் பெட்டு பிடிச்சிக்கோ, படுத்து அப்படியே சாஞ்சிக்குங்க. ಬಿಸಿಲಿನ ಬೇಗೆಯಲ್ಲಿ ತಲೆ ಸುಡುತ್ತಿದೆ. ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಬನ್ನಿ, ನೆರಳಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ, ನಿಮಗೆ ನಾನು ಹಾಸಿಗೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. ವಚனம் 2:3 ವಾಕ್ಯ 2:3 ಆದಿಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3 ವಾಕ್ಯಗಳು. ಹೇಗೆಂದರೆ ಅಬ್ರಹಾಮನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಲು ಅವನ ಎದುರಿನಲ್ಲಿ ಯಾರೋ 3 ಮಂದಿ ಪುರುಷರು ನಿಂತಿದ್ದರು. ಯಾರೋ 3 பேர் நிக்கிறாங்க. 3 புருஷர்கள் யாருனே தெரியாது. ಕೂಡಲೇ ಅವರನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವನು ಗುಡಾರದ ಬಾಗಿಲಿಂದ ಓಡಿ ಹೋಗಿ ಬೊಗ್ಗಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ, ಸ್ವಾಮಿ ದಯವಿರಲಿ, ದಾಸನ ಬಳಿಗೆ ದಯಮಾಡದೆ ಮುಂದೆ ಹೋಗಬೇಡಿರಿ. ஐயோ கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க கன்னடದಲ್ಲಿ தமிழ்ல தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது
இதோ ஆ. 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஆ, அவர்களை கண்டவுடனே ஆ, அவன் கூடார வாசலில் இருந்து ஆ. அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ನಾಲ್ಕನೆಯ ವಾಕ್ಯ, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். 4ನೇ ವಾಕ್ಯ ಕನ್ನಡದಲ್ಲಿ, ಅದಾದ್ಮೇಲೆ ತಮಿಳಲ್ಲಿ. ನೀರು ತರಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡು. ನೀರು இந்த காலத்துல யாருப்பா கொடுப்பா? ஒரு பாட்டில் நீர் 10 ரூபா. நான் நீர் கொடுக்குறேன், காலை கழுவுறேன். மರದ ನೆರಳಿನಲ್ಲಿ ವಿಶ್ರಮಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. மரத்து நிழல்ல சாஞ்சிக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம்? பெட்டு போட்டு வச்சிருக்கிறேன். இப்ப தமிழ்ல வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி. குடிக்கிறதுக்கே தண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த ஊர்ல, காலை கழுவுறதுக்கும் தண்ணி கொடுக்குறேன். மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். எப்படி சாஞ்சிக்கிறது மரத்தடியில? ಹೇಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಮರದ ಅಡಿಗೆ ನಾವು ಹೇಗೆ ಒರಗಿಕೊಂಡಿರುವುದು? சும்மா அப்படி சாஞ்சிக்கிறதா? அப்படி இல்ல, ಒರಗಿಕೊಳ್ಳುವುದೇ ಹಾಸಿಗೆ, ஈஸி சேரா இருக்கலாம், அல்லது இப்படி எல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்டா இருக்கலாம். அப்படியே அடுத்து நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. காலுக்கு நல்லா குளிஞ்ச தண்ணி போட்டா ஹீட் அப்படியே குறையும். ಎಲ್ ಶೇಪ್ ಇರುವಂತ ಬೆಡ್ ಆಗಿರ್ಬೋದು, ಅದರಲ್ಲಿ ನೀವು ಕಾಲು ಹಚ್ಚಿಕೊಂಡು ನೀವು ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರೋ ಆ ಒಂದು ಧಗೆ ಹಾಗೆ ಇಳಿಯುವುದು. ಹಲೋ ಹಲೋ ಹಲೋ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். என்ன வயசு இருக்கும் இந்த ஓடி போய் தர மட்டும் குனிஞ்சு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள படுக்க வச்சு ரெஸ்ட் பண்ணி தண்ணி கொடுத்து உபசரிக்கிறானே, இந்த மனுஷனுக்கு என்ன வயசு இருக்கும்? ಆತನು ಓಡಿ ಹೋಗಿ ನೆಲದ ಮಟ್ಟಿಗೂ ಹೋಗಿ ಅವನಿಗೆ ನಮಸ್ಕರಿಸೋರನ್ನು ಬಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನಲ್ಲವೇ, ಈ ಮನುಷ್ಯನ ವಯಸ್ಸು ಎಷ್ಟಾಗಿರಬಹುದು? 99 ವಯಸ್ಸು. 17ನೇ ಅಧಿಕಾರ ಮೊದಲ ವಚನத்தை ವಾಸಿಪಾರು. 17ನೇ ವಾಕ್ಯ, 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. ಅಬ್ರಾಮನು 99 ವರ್ಷದವನಾದಾಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟು, ನಾನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, ನನಗೆ ನಡ್ಕೊಂಡು ದೋಷವಿಲ್ಲದವನಾಗಿರು. பேர் என்ன பேரு? ಹೆಸರೇನು? ಅಬ್ರಾಮನು. 18வது வசனத்துல 18ஆம் அதிகாரத்துல அவனுக்கு என்ன பேரு? 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಏನು ಹೆಸರು? ಅಬ್ರಹಾಂ. அப்ராம் இருக்கும்போது 90, அப்ராம் என்ன இருக்கும்போது அவனுக்கு 99 தான். ಅಬ್ರಾಮನಂತೆ ಇದ್ದಾಗ ಅವನಿಗೆ 99 ವಯಸ್ಸು. இப்போ 99 ವಯಸ್ಸು ಕೆಳವன், ಈಗ 99 ವಯಸ್ಸಿನ ಆ ಮುದುಕನು வரவங்க எல்லாத்தையும் இப்படி ஓடி ஓடி உபசரிக்கிறானே, ಬರುವವರನ್ನೆಲ್ಲ ಈ ವಿಧವಾಗಿ ಓಡಿ ಓಡಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಅವರನ್ನು ಉಪಚಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನಲ್ಲವೇ? எந்த ஊருக்காரங்களா இருந்தாலும் சரி, ಯಾವ ಊರಿನವರಾದರೂ ಸರಿ, அவர்களை உபசரித்து உபசரித்து ಫ್ರೆಂಡ್ಸ್ பண்ணிட்டே இருக்கிறாரு இந்த மனுஷன். ಅವರನ್ನು ಉಪಚರಿಸಿ ಉಪಚರಿಸಿ ಸ್ನೇಹಿತನನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದನು ಈ ಮನುಷ್ಯನು. ஆண்டவருக்கே ஆசை வந்துருச்சு, ದೇವರಿಗೆ ಆಸೆ ಬಂದಿತು. என்னடா யாரு என்னன்னு கூட தெரியாம இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி அன்பு காட்டி ಫ್ರೆಂಡ್ಸ್ பண்றாரு இந்த ஆளு. ಏನಪ್ಪ ಯಾರು ಏನೆಂದು ತಿಳಿಯದೆ ಜನರನ್ನು ಕೂಡ ಕರೆದು ಅವರನ್ನು ಅವರು ಉಪಚಾರ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಸ್ನೇಹಿತರಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ ಈ ಮನುಷ್ಯನು. ஏஞ்சல்ஸ் 2 பேரும் என் கூட வாங்க. ದೂತರಿಬ್ಬರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬನ್ನಿರಿ. எல்லாம் ಮನುಷ್ಯ மாதிரி ஆயிட்டீங்களா? ஓகே, ரைட், போலாமா? ಎಲ್ಲರೂ ಮನುಷ್ಯರಂತ ಬದಲಾದರ. ಸರಿ, ಅವಾಗ ನಾವು ಹೋಗೋಣವೇ? அப்படியே ಕ್ರಾಸ್ பண்ணலாம், என்ன பண்றான்னு பார்க்கலாம். ಹಾಗೆ ಅಲ್ಲಿಂದ ನಾವು ದಾಟಿ ಹೋಗೋಣ, ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೋ ನೋಡೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை சந்தித்து ஏறக்குறைய 24 வருஷம் கடந்து போய்விட்டது. ದೇವರ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಸಂಧಿಸಿ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 24 ವರ್ಷಗಳು ದಾಟಿ ಹೋದವು. 24 வருஷம் கழிஞ்ச பிறகு இந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 24 ವರ್ಷಗಳ ದಾಟಿದ ನಂತರ ಈ ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟನು. வந்திருக்கிறது ஆண்டவர் கர்த்தர்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ಬಂದಿರುವುದಂತ ಯೆಹೋವನಿಂದ ಅವನಿಗೆ ತಿಳಿಯದು. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே செய்யற மாதிரி இங்கே ಆಬ್ರಹಾಂ செய்கிறான். ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲರಿಗೆ ಮಾಡುವಂತೆ ಇಲ್ಲಿ ಕೂಡ ಅವರಿಗೆ ಕೂಡ ಉಪಚಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ.
வந்திருக்கிறது கர்த்தர் அவனுக்கு தெரியாது. ಬಂದಿರುವುದು ಯೆಹೋವನಿಂದ ಅವನಿಗೆ ತಿಳಿಯದು. அவன் பயன்படுத்தின வார்த்தை ஆண்டவரேங்கிற வார்த்தை நாம நினைக்கிற மாதிரி சர்ச்சில் பயன்படுத்துற மாதிரி வார்த்தை இல்ல அது. ಅವನು ಉಪಯೋಗಿಸಿದಂತ ಒಂದು ಪದವು ಬಂದು ನಾವಲ್ಲಿ ಚರ್ಚಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುವಂತ ಪದವಾಗಿ ಅದು ಇರಲಿಲ್ಲ. அவன் வந்திருக்கிறது கர்த்தர்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா, ಬಂದಿರುವುದು ಯೆಹೋವನಿಂದ ಅವನಿಗೆ ತಿಳಿದಿದ್ದರೆ அவன் என்ன சொல்லியிருக்க மாட்டான்? ಅವನು ಏನು ಹೇಳುತ್ತಿರಲಿಲ್ಲ. சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போங்கன்னு சொல்லியிருப்பானா? ತಿಂದು ನೀವು ನಿಮ್ಮ ಪಾಡಿಗೆ ನೀವು ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. சிந்திக்கிறதுக்கு ஒரு சகோதரர் நம்ம சபையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்திருக்கிறது கர்த்தரா இருந்தா, ಬಂದಿರುವುದು ಯೆಹೋವನಾಗಿದ್ದರೆ, அவனுக்கு அது தெரிஞ்சிருந்தா, ಅವನಿಗೆ ಅದು ಗೊತ್ತಿದ್ದರೆ என்ன சொல்லியிருப்பான்? ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು? பேதுரு, யோவான், யாக்கோபு என்ன சொல்லியிருப்பாங்க? பேதுரு, யோவான், ಯಾಕೋಬನು ಏನು ಹೇಳಿದ್ದರು? இங்கே இருந்துருங்க, இங்கே இரு, இல்லೇ ಇರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படித்தானே சொல்லியிருப்பான் ஆபிரகாமும். ಆ ವಿಧವಾಗಿ ಅಬ್ರಹಾಂ ಹೇಳುತ್ತಿದ್ದನು. ஆனா ஆபிரகாமுக்கு 99 வயசுல அது கர்த்தர் தான் அங்க வந்திருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. ಅದು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 99 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಬಂದಿರುವುದೆಂದು ಅವನಿಗೆ ತಿಳಿಯದು. யாரோ வழிபோக்கர்கள் போறாங்க, யாரோ அந்நியர்கள், தெரியாது நமக்கு. ಯಾರೋ ದಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವ್ರು ಅನ್ಯರು, ಅವ್ರು ಯಾರೆಂದೇ ನಮಗೆ ತಿಳಿಯದು. நல்லவங்களா கெட்டவங்களா தெரியும், ஆனா பசியோட வராங்க, வெயில்ல வராங்க. ಅವರು ಒಳ್ಳೆಯವರೇ ಕೆಟ್ಟವರೇ ತಿಳಿಯದು. ಅವರು ಹಸಿವಿನಿಂದ ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. நம்ம அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அனுப்பணும். ಅವರಿಗೆ ನಾವು ಏನಾದರೂ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟವರನ್ನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿ ಆದರಣೆ ಮಾಡುವವರನ್ನು ಕಳಿಸೋಣ. Praise the Lord. சர்ச்சுக்கு வரவங்களுக்கு எல்லாம் வார வாரம் சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ಆಸೆ. ಚರ್ಚಿಗೆ ಬರುವವರಿಗೆ ಪ್ರತಿ ವಾರ ಆ ಊಟವನ್ನು ಬಡಿಸಿಕೊಡಬೇಕನ್ನುವ ನನಗೆ ಬಹಳ ಆಸೆ. ஆனா அது வேண்டாம்னு சொல்லி நீங்க எல்லாரும் தடுத்துறீங்க. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಅದು ಬೇಡವೆಂದು ನೀವೆಲ್ಲರೂ ತಡೆಯುತ್ತೀರಿ. மாசத்துல ஒரு நாளாவது நம்ம அன்பின் விருந்து செய்யலாம்னு சொல்றேன். ಆ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ದಿವಸ ಪ್ರೀತಿ ಔತಣವನ್ನು ಮಾಡೋಣ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದೆ. வழி இல்லாம செய்யணும் ஒத்துக்கிட்டோம். ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲದ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಂಡೆವು. அதையும் சிறப்பா செய்யணும்னு நான் சொல்லும் போது வேணாம் அதெல்லாம் வேணாம், வெறும் உப்புமா கொடுங்க போதும். ಅದು ನಾವು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೇಡ ಬೇಡ ಬೇಡ, ನೀವು ಬರೀ ಖಾರ ಬಾತ್ ಕೊಡಿ ಸಾಕು. ಕರಿ ಬರಿ ಕುಡಿ ಕೊಡಿ, ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕುಡಿ, ಆದ್ರೆ ಮಾಂಸ ಎಲ್ಲ வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ಆದ್ರೆ ಏನಾದ್ರೂ ನೀವು ಕೊಡಿ, ಮಾಂಸ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀರಿ. ಏಕೆ? எங்க வீட்டுல இல்லையா? ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ? நாங்க சாப்பிட்டுட்டு தான் வரோம் பாஸ்டர், தேவையில்லை, வெறும் உப்பா போட்டு அனுப்புங்க. எதை பத்தி யார பத்தி யோசிக்கிறோம்? நாம யார பத்தி யோசிக்கிறது கிடையாது. ನಾವು ತಿಂದು ಬರುತ್ತೇವೆ, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ? ನೀವು ಉಪ್ಪ ಮಾತ್ರ ಕೊಡಿರಿ. ನೀವು ಯಾರನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಯೋಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. உங்க வீட்டுல உங்களுக்கு எல்லாம் சாப்பிடுறீங்க, பிரியாணி சாப்பிடுறீங்க, ஃப்ரை சாப்பிடுறீங்க, எனக்கு பேர் தெரியாது, எல்லாம் சாப்பிடுறீங்க. ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಕೊಡಿ, ನೀವು ಬಿರಿಯಾನಿ ತಿಂತೀರಾ, ಫ್ರೈಡ್ ಮಾಡಿದ್ದು ತಿಂತೀರಾ? ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇದು ಮಿಕ್ಕಿದ್ದು. இங்க வர்றவங்க, ಇಲ್ಲಿಗೆ ಬರುವವರು எல்லாருமே உங்கள மாதிரி என்ன மாதிரி ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வர்றது இல்ல. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮಂತೆ ನನ್ನಂತೆ ಅವರು ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ತಿಂದು ಬರುವುದಿಲ್ಲ. அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ಅವರಿಗೆ ನಾವು ಏನು ಕೊಡಬೇಕು? வயிறு நிறைய ஒரு வேளை சாப்பிடாத நல்லதா கொடுக்கணும். ಒಂದು ಹೊತ್ತಿನ ಊಟವಾದರೂ ಅವರಿಗೆ ಬಹಳ ರುಚಿಕರವಾಗಿ ನಾವು ಕೊಡಬೇಕು. இதுதான் நான் யோசிக்கிறேன். ಇದನ್ನೇ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இருக்கிறவங்கள பத்தி நான் கவலைப்படல, இல்லாதவங்களை குறித்து, கஷ்டத்தில் இருக்கிறவங்களை குறித்து, சீக்கிரமா வந்துட்டு போகணுமேனு பசியோட வந்துட்டு போறாங்களே அவங்களை குறித்து நான் யோசிக்கிறேன். ಇರುವವರ ಕುರಿತು ನಾನು ಚಿಂತೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ಹಸಿವಿನಿಂದ ಬರುವವರಿಗಾಗಿ, ಕಷ್ಟದಿಂದ ಬರುವವರಾಗಿ, ಬೇಗನೆ ಬರುವವರಾಗಿ ಅವರು ತಿಂದು ಹೋಗಲಿಂದ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. வந்து வசனத்தை கேட்டுட்டு சோர்ந்து போய் போறதுக்கு எனக்கு ಇಷ್ಟமே கிடையாது, எனக்கு வருத்தம். ನನಗೆ ಬಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅವರು ಹಸಿವಿನಿಂದ ಹೋಗುವುದು ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ, ನನಗೆ ಅದು ಚಿಂತೆಯು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் யோசிக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ವಿಧವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆபிரகாமுடைய ಫ್ರೆಂಡ್ இல்லையா? ಅಬ್ರಹಾಮನ ಸ್ನೇಹಿತನಲ್ಲವೇ? ஆபிரகாம் எப்படி யோசிச்சிருப்பான்? ಅಬ್ರಹಾಮನು ಹೇಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿರಬಹುದು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்ரிபடி should be like மேத்யூ ஃப்ராங்க்லின். டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்றான் பாருங்க, சந்தோஷமா இருக்கும் நீ பார்த்தா எனக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரையும் தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்கு, ஒரு கம்ஃபர்டர் வேலை பண்றதுக்கு ஒரு நண்பன் துடிப்பான். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಧರಿಸುವುದಕ್ಕೆ, ಉಪಚಾರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನು ಆತುರದಿಂದಿದ್ದಾನೆ. இந்த குணத்தை தான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே பார்க்கிறார். ಈ ಒಂದು ಗುಣವನ್ನೇ ಅಬ್ರಹಾಮನಲ್ಲಿ ದೇವರು ಕಂಡನು. ஆண்டவரே அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ದೇವರೇ ಅವನಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾದನು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு அவ்வளவு நெருக்கமான ஃப்ரெண்டா மாறிவிட்டார். ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ ಅಷ್ಟು ನಿಕಟವಾದ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನಾದನು. அப்போ வரவங்களுக்கெல்லாம் தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறான். ಆಗ ಬರುವವರೆಲ್ಲರಿಗೂ ತನ್ನಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಅವನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. வரவங்க நல்லா சாப்பிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ಬರುವವರೆಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ತಿಂದು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಎಂದು ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾರೆ. வைஃப் நல்லா சமைக்கிறாப்பா, வெரி குட் அப்புறம்
உன் பொண்டாட்டி ரொம்ப நல்ல சமையல்காரி, ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಚೆನ್ನಾಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತಾಳಪ್ಪ ಅಬ್ರಹಾಮನೇ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದರು, சொல்லிட்டு போயிடுவாங்க, ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ ஆண்டவர் என்ன செய்றாரு, ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, வரும்போதெல்லாம் அவனோட உட்கார்ந்து தன்னுடைய வசனங்களை கொடுக்கிறார். ಬರುವಾಗಲೆಲ್ಲ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಕುಳಿತುಕೊಂಡು ತನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவன் சாப்பாடு கொடுப்பான், ಅವನು ಊಟವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, தண்ணீர் கொடுப்பான், ನೀರನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, இளைப்பாறுவதற்கு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுப்பான். ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. கர்த்தர் என்ன செய்வாரு, ಯೆಹೋವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பான். ಅವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. எப்படி கொடுப்பான், ಹೇಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ, வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவான். ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்புவான் என்று அவர் தெரியும், அவருக்கு ಆ தெரியும். ವಾಗ್ದಾನವನ್ನು ಅವನು ನಂಬುತ್ತಾನೆ ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. அதனால ಆದ್ದರಿಂದ அந்த நம்பிக்கைக்கு பிரதிபலனாக அவன் என்ன செய்கிறான், ಆ ನಂಬಿಕೆಗೆ ಪ್ರತಿಫಲವಾಗಿ ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ತನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅವನು ಹೇಳಿಕೊಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. இதை கர்த்தர் பார்க்கிறார். ಇದನ್ನು ಯೆಹೋವನು ನೋಡುತ್ತಾನೆ. ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಕ್ಲೋಸ್ ಆಗುದು, ரொம்ப ನಿಕಟವಾದ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಬೆಳೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವಳ ನೇಸಂ அப்படியே பயங்கரமா நெருக்கமாகிட்டே போகுது. ಅವರ ಸ್ನೇಹವು ಬಹಳ ನಿಕಟವಾಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಿದೆ. என்ன சொல்றார் ಆண்டவர், ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் என்ன செய்ய போறேங்கிறத அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆಂಬುದನ್ನು ಅವನು ನಂಬಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ ಈಗ நான் என்னென்னலாம் செய்ய போறேங்கிறத என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லாம இருப்பேனா? ನಾನು ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇನೆಂಬುದನ್ನು ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಿಗೆ ನಾನು ಹೇಳದೇ ಇರುತ್ತೇನೆಯೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க யார்கிட்ட அன்பு காட்டுறீங்களோ ನೀವು ಯಾರಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರೋ அவங்க கிட்ட நீங்க பேசுவீங்களா? ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡುತ್ತೀರಾ? யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಫೋನ್ ಮಾಡಿ ಮಾತನಾಡುತ್ತೀರಾ? ஃபோன் கால் மட்டும் தான் வருது பாஸ்டர், நான் யாருக்கும் ஃபோன் பண்றது இல்ல. ಫೋನ್ ಕಾಲ್ ಮಾತ್ರ ಬರುತ್ತೆ ಪಾಸ್ಟರ್, ನಾನು ಯಾರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்படிதானே ಶಾಂತಿ? ಆ ವಿಧವಾದ ಶಾಂತಿ, ಶಾಂತಿ, ಮಿಸಸ್ ಶಾಂತಿ ವಿನೋದ್, ಶಾಂತಿ ವಿನೋದ್. you never called me. Vinod, did you call me? No. You never called me, you only respond to me later on. You never called me. எல்லாத்துக்கும் சொன்னா எல்லாத்துக்கும் வருத்தம் ஆயிரும். என்ன பாஸ்டர் சர்ச்சைக்கு வந்தா இப்படி எங்களை போட்டு குத்தி வலிச்சு ರಕ್ತத்தை எல்லாம் சிந்த வச்சு எங்களை ಅನುப்புறீங்களே. ಎಲ್ಲರೂ ಕುರಿತು ಹೇಳಿದರೆ ಎಲ್ರಿಗೂ ಬಹಳ ಮನೋವೇದನೆ ಆಗುತ್ತದೆ. ಏನು ಪಾಸ್ಟರ್ ಇದು ನೀವು ನಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚಿ ನಮಗೆ ರಕ್ತ ಬರುವಂತೆ ನೀವು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಲ್ಲ. ஆமாம், உங்களை விட மாட்டேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಲ್ಲ ನಾನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஃப்ரெண்டு ஆகி அவனுக்கு தன்னுடைய பிளான் எல்லாம் சொல்றாரு. ದೇವರು ಯೆಹೋವ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಆಗಿ ತನ್ನ ಎಲ್ಲ ಪ್ಲಾನ್ಗಳನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. ವಚನ 17, 18, 19 ವಾಕ್ಯ 17, 18, 19 ವಾಕ್ಯಗಳು படிங்க. ಆಗ ಯೆಹೋವನು ತನ್ನೊಳಗೆ ನಾನು ಮಾಡಬೇಕೆಂದಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮರೆ ಮಾಡುವುದು ಸರಿಯೋ? ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಆದ ಪ್ರಾಣ ಸ್ನೇಹಿತನಾದ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮರೆ ಮಾಡುವುದು ಸರಿಯೋ? ಅವನಿಂದ ಬಲಿಷ್ಠವಾದ ಮಹಾಜನಾಂಗ ಹುಟ್ಟಬೇಕಲ್ಲ. ಅವನ ಮೂಲಕ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಅವನ ಮೂಲಕ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದಲ್ಲ. ಅವನು ತನ್ನ ಪುತ್ರ ಪೌತ್ರರಿಗೆ ಅವನು ತನ್ನ ಪುತ್ರರ ಪೌತ್ರರಿಗೆ ನೀವು ನ್ಯಾಯ ನೀತಿಗಳನ್ನು ನಡೆಸಿ ನನ್ನ ನೀತಿ ನನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ನಡೆಸಿ ಯೆಹೋವನ ಮಾರ್ಗವನ್ನು ಅನುಸರಿಸಬೇಕು. ಯಾರ ಮಾರ್ಗ? ಯೆಹೋವನ ಮಾರ್ಗವನ್ನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ತನ್ನ ಸಂತತಿಯವರಿಗೆ, ತನಗೆ ಹುಟ್ಟುವ ಮಕ್ಕಳಿಗೆ, ತನ್ನ ಸಂತತಿ ಮುಖಾಂತರ ಬರುವಂತ ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೆ ಅವನು ಹೇಳಿಕೊಡುವನು. ಬೋಧಿಸುವಂತೆ ಅವನನ್ನು ನಾನು ಆದುಕೊಂಡೆನಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾನು ಫ್ರೆಂಡ್ ಆಗಿ ಆದುಕೊಂಡೆನಲ್ಲ. ಅವನು ಹೀಗೆ ಮಾಡುವುದರಿಂದ, ಅವನು ಈ ತರ ಮಾಡುವುದರಿಂದ ಯೆಹೋವನಾದ ನನ್ನ ವಾಗ್ದಾನವು ನೆರವೇರುವುದು ನೆರವೇರುವುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ எப்படி நடத்துறாரு பாருங்க. ದೇವರು ಹೇಗೆ ಸ್ನೇಹವನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ.
ஒரு ஃப்ரெண்டா இருக்குதுன்னா சும்மா பேருக்கு ஃப்ரெண்டா இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ರೆ ಅವನು ಹೆಸರಿಗೆ ಮಾತ್ರ ಅವನು ಸ್ನೇಹಿತನಾಗಿರುತ್ತಾನೆ, ಯಾವುದೊಂದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. எதை பத்தியும் விசாரிக்கிறது இல்ல, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ಲ. கடங்காரங்களை பார்த்தோன்னா எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ಸಾಲಗಾರರನ್ನು ನೋಡಿದಾಗ ಹೇಗೆ ಅವರು ಓಡಿ ಅವಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಆ ವಿಧವಾಗಿ விஷ் பண்றது இல்ல, ಅವ್ರಿಗೆ ವಿಶ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, குட் மார்னிங் சொல்றது இல்ல, ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಹೇಳುವುದಿಲ್ಲ, பிரைஸ் லார்ட் சொல்றது இல்ல. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அப்படி சொன்னாலும் பிரைஸ் லார்ட் ಆ ವಿಧ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಬರ್ತೀನಿ கை கொடுத்தாலும் ಕೈ ಕೊಟ್ಟರು மூஞ்ச பாக்குறது இல்ல, ಅವರ ಮುಖವನ್ನೇ ನೋಡುವುದಿಲ್ಲ. இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸா? ಇದಕ್ಕೆ ಹೆಸರು ಸ್ನೇಹವೇ? சில பேர் அது கூட கொடுக்கறது இல்ல, கையும் கொடுக்கறது இல்ல, பிரைஸ் லார்ட் சொல்றது. அப்படியே வந்த மாதிரி வருவாங்க, போற மாதிரி போயிட்டே. ಕೆಲವರು ಅದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಎನ್ನುವುದಿಲ್ಲ, ಕೈಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಬಂದು ಇದ್ದೇಗೋ ಹಂಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. நல்லா கவனிச்சுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆபிரகாமை கர்த்தர் எதுக்கு ஆசீர்வதிச்சாருன்னு உங்களுக்கு புரியுதா? ಅಬ್ರಹಾಮನನ್ನು ದೇವರು ಏಕೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂದು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯೇ? Being friend to God is wonderful. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடவுளுக்கு நான் சிநேகிதனா இருக்கிறேன் என்றால் அது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದೇನೆ ಅಂದರೆ ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಗೊತ್ತುಂಟೆ? எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு போதகர் அப்ரஹாம்? ಈ ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು ಈ ದಿನದಲ್ಲಿ ಬೋಧಕರು ಅಬ್ರಹಾಂ? இன்னும் தெரியல, ಇನ್ನೂ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲವಲ್ಲ? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. ಇವತ್ತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ஆபிரகாம் ಅಬ್ರಹಾಮನು ஒரு போதகன். ಒಬ್ಬ ಬೋಧಕನು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. God bless you. ದೇವರು